முப்பரிமாண வடிவங்கள் இவை அனைத்தும் பற்றி விளக்கம் கூற போகிறோம். நீளம் மற்றும் அகலம் ஆகிய 2 பரிமாணங்கள் கொண்ட வடிவங்கள் இருபரிமாண வடிவங்கள் ஆகும். சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம், நீள்வட்டம் இவை அனைத்தும் இருபரிமாண வடிவங்கள் ஆகும். நீளம், அகலம் மற்றும் உயரம் இவை அனைத்தும் ஆகிய 3 பரிமாணங்கள் கொண்டது. கனசதுரம், கனசெவ்வகம், கூம்பு, உருளை, கோளம் இவை அனைத்தும் முப்பரிமாண வடிவங்கள் ஆகும். நன்றி. கோடுகள் ஆகும். கோடிக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. நான் கோட்டுக்கு ஒரு கோட்டின் மீது அமையும் மேல் என்னும் 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட கோட்டின் ஒரு பகுதி கோட்டு துண்டாகும். இதற்கு தொடக்கமும் முடிவும் உண்டு. நான் தான் கதிர். ஒரு கோட்டின் மீது உள்ள ஏதேனும் ஒரு புள்ளியில் தொடங்கி ஒரு திசையில் நீண்டு செல்வது கதிராகும். கதிருக்கு தொடக்கம் உண்டு, முடிவு இல்லை. நன்றி. வணக்கம். நாங்கள் இப்பொழுது முப்பரிமாண வடிவங்களின் பண்புகளை கூறப் போகிறோம். கனசதுரம் இது ஒரு முப்பரிமாண உருவம். இது 6 முகங்களையும் கொண்டது. இதன் அனைத்து பக்கங்களும் சமம். இது 8 முனைகளையும் 12 விளிம்புகளையும் கொண்டது. கனசெவ்வகம் இது ஒரு முப்பரிமாண உருவம். இது 6 பக்கங்களை கொண்டது. இதன் எதிரெதிர் பக்கங்கள் சமம். இது 8 முனைகளையும் 12 விளிம்புகளையும் கொண்டது. இது ஒரு உருளை. இது ஒரு முப்பரிமாண உருவம். இதற்கு 2 சமதளங்களும் 1 வலைதளங்களும் கொண்டது. இதற்கு 2 சமதளங்களுக்கு இடையே உள்ள தொலைவில் இருக்கும் உருளையின் பண்பு உயரம் ஆகும். கோளம் இது ஒரு முப்பரிமாண உருவம் ஆகும். இதற்கு ஒரே ஒரு வலைதளம் மட்டுமே உண்டு. வலைதளத்தில் உள்ள அனைத்தும் மைய புள்ளிகளிலிருந்து சமம் தொலைவில் இருக்கும். இதற்கு முனைகளும் இல்லை, விளிம்புகளும் இல்லை. கூம்பு இது ஒரு முப்பரிமாண உருவம் ஆகும். இது ஒரு சமதளமும் 1 வலைதளமும் கொண்டது. இது ஒரு முனையை கொண்டது. கூம்பில் முனையில் இருந்து அடிப்பகுதியில் நடுப்புள்ளி வரை உள்ள தொலைவில் இருந்து தொலைவு